கோரிக்கைகளுக்கும் முறைப்பாடுகளுக்கும் இணங்க வவுனியாவின் நெடுங்கேணி பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட வெடிவைத்து கல்ல கிராமத்திலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 5-6 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள திரிவைத்தகுளம் என்ற பகுதியிலே திட்டமிடப்பட்ட காடழிப்பு மேற்கொள்ளப்படுகின்ற என்று கிடைக்கப்பட்ட முறைப்பாடுக்கு அமைய நான் நேரடியாக அந்த இடத்துக்கு விஜயம் செய்து போகஸ்வேவ போலீசார் மற்றும் பிரதேச சபை உறுப்பினர் அகிலன் உட்பட்ட குழுவினர் நாங்கள் இன்றைய தினம் அந்த பிரதேசத்துக்கு விஜயம் செய்திருந்தோம். நேரடியாக அங்கு சென்று பார்த்த பொழுது அங்கு ஒரு பாரிய ஒரு திட்டமிடப்பட்ட ஒரு பாரிய அழிவு ஒன்று ஏற்பட்டிருந்தது. இதன் மூலமாக கிட்டத்தட்ட 35-40 ஏக்கருக்கு மேற்பட்ட பாரிய காடு முழுமையாக அழிக்கப்பட்டிருந்தது. அது தொடர்பாக நான் மகாவெளி வலயத்தை சேர்ந்த அதிகாரியுடன் தொடர்பு கொண்டு கேட்டபொழுது அவர்களால் எந்தவித அனுமதியும் யாருக்கும் வழங்கப்படவில்லை என்றும் இது தொடர்பாக அவர்களுக்கு முறைப்பாடு கிடைத்து அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கு போலீசாரிடம் முறைப்பாடு செய்துள்ளதாகவும் அதேபோல வனவள திணைக்களத்தினரிடம் தொடர்பு கொண்டு இது தொடர்பாக வினவியிருந்தேன். அவர்களும் அனுமதி வழங்கவில்லை. 2 திணைக்களத்தை சேர்ந்தவர்களும் நாளைய தினம் இணைந்து இது தொடர்பாக இணைந்த பரிசோதனை ஒன்றை அந்த பகுதியில் நடத்த இருக்கின்றார்கள். அவர்களுக்கு உத்தரவு பிறப்பித்துள்ளேன். உடனடியாக ஒரு கிழமைக்குள் ஒரு வாரத்துக்குள் சரியான ஒரு அறிக்கையை சமர்ப்பிப்பதோடு இதுக்கு தொடர்புடையவர்களை சட்டத்துக்கு நிறுத்தி அவர்களுக்கான தண்டனையை வழங்கி கொடுக்க வேண்டும் என்ற வகையில் அவர்களுக்கு பணிப்புரை விடுக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் இது தொடர்பாக வவுனியா மாவட்ட அரசாங்க அதிபருக்கும் வவுனியா வடக்கு அதாவது நெடுங்கேணி பிரதேச செயலாளருக்கும் நாங்கள் அறிவுறுத்தி இருக்கின்றோம். அந்த வகையில் எங்களது அரசாங்கம் இது தொடர்பாக விழிப்பாக இருக்கின்றது. இந்த நடவடிக்கை கிட்டத்தட்ட 2 கிழமைக்கு முன்பாக செய்து முடிக்கப்பட்டிருக்கின்றது என்று நான் நினைக்கின்றேன். அவ்வகையிலே அந்த பாரிய மரங்கள் பயன் தரும் மரங்கள் அனைத்தும் அழிக்கப்பட்டு ஒரு விநாசம் அங்கு நடைபெற்றிருப்பது மிகவும் கவலை அளிக்கின்றது. எதிர்வரும் காலங்களில் இவ்வகையான நடவடிக்கைகளை நாங்கள் நடக்காமல் இருப்பதற்கு நாங்கள் முன்னாயத்த நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொண்டுள்ளோம். அது தொடர்பாக அதிகாரிகளுக்கு பணிப்புரைகளை விடுத்துள்ளோம். அது மட்டுமில்லாமல் எப்பொழுதுமே நாங்கள் மக்கள் நலன் சார்ந்தவர்களாகவே செயற்பட்டு வருகின்றோம். அந்த வகையிலே இங்கே ஏற்பட்ட இந்த அநீதிக்கு அல்லது இங்கே ஏற்பட்ட முறைகேடான செயற்பாடுக்கு விரைவாக நாங்கள் தீர்வு வழங்க இருக்கின்றோம். அது மட்டுமில்லாமல் இது தொடர்பான விடயத்தினை நாளை மறுதினம் நடைபெற இருக்கின்ற பாராளுமன்ற கூட்டத்தொடரின் போது வனவளத்துறை அமைச்சரிடம் நேரடியாக ஒளிப்படங்களாகவும் புகைப்படங்களாகவும் நான் பதிவிட்டிருக்கின்றேன். அவை அனைத்தையும் அவரிடம் சமர்ப்பித்து இது தொடர்பாக விரைந்து நடவடிக்கை எடுப்பதற்குரிய ஆயத்தங்களை அவரூடாக செய்வதற்கு நான் தீர்மானித்துள்ளேன். அந்த வகையிலே மக்களுடைய காணிகள் எதுவாக இருந்தாலும் இவ்வாறு அநீதியான முறையில் ஒரு காடு அளிப்பதோ அல்லது கையகப்படுத்துவதற்குரிய நடவடிக்கைகளுக்கு எந்த விதத்திலும் நமது அரசாங்கம் துணை போகப் போவதில்லை என்ற இந்த விடயத்தை மக்களுக்கு தெரியப்படுத்துகின்றேன். இதை பயன்படுத்தி பொருத்தமற்ற அரசியல் விடயங்களை செய்வதை நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். நாங்கள் அனைவரும் ஒன்று திரண்டு இவ்வகையான காடுகளை பாதுகாக்க வேண்டிய தேவைகள் இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் காடுகளும் எங்களுக்கு தேவையான வகையில் இருக்கின்றது. இவ்வகையான அடர்ந்த காடுகளை அழிப்பதனூடாக எதிர்காலத்திலே காலநிலை பிரச்சனை என்று பல்வேறுபட்ட பிரச்சனைகளை எங்களது பிரதேச மக்கள் எதிர்கொள்ள வேண்டி ஏற்படும். எனவே இவ்வகையான செயற்பாடு நடைபெறுகின்ற இடத்திலே அந்த பகுதியிலே வசிக்கின்ற மக்களாக இருக்கின்றோம். அந்த பகுதியை இருக்கின்ற அரச உத்தியோகத்தர்களாக இருக்க வேண்டும். உடனடியாக எங்களுக்கு அறிய தருகின்ற பட்சத்திலே நாங்கள் இதற்கான தீர்வுகளை வழங்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். மக்களுடன் சேர்ந்து பயணிப்பதற்கு நாங்கள் எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கின்றோம் என்ற செய்தியை இவ்விடத்திலே கூறிக்கொள்கின்றேன்.